இந்த குற்றம் உள்ள நெஞ்சு குறுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இந்த டாப்பிக்கை பற்றி வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு டிப்ஸ் பார்த்துக்கலாம். சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இட்லி அரிசி நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. நான் வந்து இட்லி அரிசின்னு தனியாக வாங்குறதெல்லாம் கிடையாதுங்க. சாப்பாட்டுக்கு வாங்குறேன் பார்த்தீங்களா, இந்த சோனா மசூரி, அதை வச்சு இட்லி, ஆப்பம், தோசை, குழிப்பணியாரம் முதற்கொண்டு எல்லாமே சுட்டுருவேன். அவ்வளோ நல்லா தாங்க இருக்குது. ஏன்னா நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா இட்லி அரிசிலாம் பயங்கர ரேட்டு. லக்கி, ஜைகான்ட்டு 2 பிராண்ட் இருக்குது. இதுதான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா இதுதான் கொஞ்சம் கம்மி. ஸோ 4 கப்பு அரிசிக்கு 1 கப்பு உளுந்து, கொஞ்சமாக வெந்தயம், அவ்வளோதான். இதை ஊற வச்சு ஒரு 5 மணி நேரம் கழித்து அரைங்களேன். கொஞ்சம் நல்லா கட்டியாக அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பராக புசு புசுன்னு இட்லியும் சூப்பராக தோசையுமே வருது. ஆப்பமும் சூப்பராக வருது. மதியானம் லஞ்ச் பார்த்திங்கன்னா கருவாட்டு குழம்பு, ரசம், முட்டை பொரிச்சு வச்சுட்டேங்க. இதுக்கு முன்னாடி சாமி கும்பிடியாச்சு. ஒருத்தவங்க பண்ண தப்பை நம்ம வெளியில் சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வருது பாருங்கள் கோபம். உங்கள் மனசில் குற்றம் இல்லைன்னா ஏன் இவ்வளோ கோவப்படுறீங்க? அப்போ உங்களை தான் சொல்கிறாங்கன்ட்டு உங்கள் ஆள் மனசுக்குள்ளே தெரியுது. அப்போ நீங்கள் பண்ண தப்பு எல்லாமே உங்களுக்கு தெரியுது. அப்புறம் ஏன் உங்கள் மூக்குக்கு மேலே இவ்வளோ கோபம் வருது? போவாங்கயா.